மக்களை வெல்கம் பேக் டு மதனி யூடியூப் சேனல். நம்ம வந்து ரீசெண்டாக ஹவு டு பில்ட் பிராண்டுங்கிற ஒரு சீரீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு பிராண்டை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான வீடியோஸ் தான் நான் மேக் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இதில் ஒரு 7 டாபிக் இருக்குது. இன்றைக்கி நான் 6வது டாபிக் கவர் பண்ணுறேன். அது வந்து ஒன் டெஸ்டினேஷன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா வந்து போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா அந்த 5மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒன் டெஸ்டினேஷன். என்னடா பெரிய ஒன் டெஸ்டினேஷன் அப்படின்னு. கண்டிப்பாக ஒன் டெஸ்டினேஷன் தான். இப்போ மூவி ப்ரமோஷன்லாம் எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே பண்ணுவாங்க. உங்களோட ஸ்பெசிஃபிக்கான சிட்டிக்கு வருவாங்க. கோயம்புத்தூர், சென்னை. இப்போ தமிழ்நாடுனா தமிழ் ஆக்டர் தான் வந்து பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்னும் டயர் 2 டயர் 3ல் இருக்கவங்க இல்லை டயர் 1ல் இருக்கிறவங்கன்னா மோஸ்ட்லி ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. க்ரோ ஆகிட்டுருக்க ஒரு ஆக்டர் இல்லை ஆக்ட்ரஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட் போயும் படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஒரு காலேஜ் இல்லை ஏதோ ஒரு ஆடிட்டோரியம் இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேஸ் போய் வந்து ஃபைனலாக என்ன இது ஒரு டைப் ஆஃப் ப்ரொமோஷன். சோஷியல் மீடியாவிலையும் ப்ரமோட் பண்ணுவாங்க. எல்லா சோஷியல் மீடியாவிலையும் பண்ணுவாங்க. அண்டு மூவி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான ஆப் இருக்கும்ல, அங்கே எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க. அண்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அங்கேயும் வந்து இந்த மூவி இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது, யூடியூப்லேயும் எப்படி வரும். அப்புறம் மீம் பேஜஸ் கிட்டேயும் வந்து கொடுத்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஃபைனலாக டெஸ்டினேஷன் என்ன, தியரிட்டிக்கல் ஒரு இது இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து அவங்க டார்கெட். எல்லாமே அது அங்கே தான் வந்து போகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த மூவி மேக்கர்ஸ் எல்லாமே வந்து மக்களை தியேட்டருக்கு வந்து உட்கார வைக்கணுங்கிறது தான் அவங்களோட மெயினான கோலாக இருக்குமே ஒழிஞ்சு நான் படம் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அவங்க வந்து ஓடிடியில் பார்த்துட்டு போகட்டும், எப்படி இருந்தாலும் பின்னாடி வரணும் டிவியில் பார்த்துட்டு போகிற மைண்ட் செட்டில் யாரும் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னா அது ஒரு அவங்களுக்குண்டான ஒரு ஆசை, அவங்களுக்குண்டான ஒரு கனவு, அவங்களுக்குண்டான ஒரு ஃபீல்டு. அதில் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவி தியேட்டர் தான் அவங்களோட டெஸ்டினேஷன். ஸோ அதே மாதிரி உங்களோட பிராண்டோட ஃபைனல் வேல்யூ எங்கே கிடைக்கணும், அது நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ. அதாவது இப்போ மூவியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தியேட்டர் தான். இதுவே வந்து ஒரு நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியாவும் ஃபைனலாக பாயிண்ட் பண்ணிக்கிறது வந்து என்னவாக இருக்கணும், யூடியூப்பாக தான் இருக்கணும். இதுவே வந்து நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியாவும் ப்ரமோட் பண்ணி ஃபைனலாக எங்கே போகணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டு தான் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து என்னென்னா எல்லாமே பாயிண்ட் பண்ணி கடைசியாக அந்த வெப்சைட்டுக்கு டெஸ்டினேஷனாக இருக்கும். அங்கே வந்து பீப்புள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லை வந்து பார்ப்பாங்கன்னு இருக்கும். ஸோ அந்த டெஸ்டினேஷனை வந்து என்றைக்குமே வந்து ஒன்றா வச்சுக்கோங்க, மல்டிப்புளாக வச்சுக்காதீங்க. என்ன சொல்கிறேன்னா ஒரு சிலதெல்லாம் மல்டிப்புள் தான் வந்து வேணும். என்னென்னா நீங்கள் வந்து கார் சேல்ஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஏதாவது மல்டிபிள் பிரான்ச்சஸ் வைக்கிறீங்கன்னா அது வேறு வழி இல்லை, ஒவ்வொரு ஊருக்கு ஒன்று வச்சு ஆகணும். ஆனால் வந்துட்டு என்னென்னா இப்போ யூடியூப்பே 2-3 க்ரியேட் பண்ணிக்கிறது, இல்லைனா வந்துட்டு இப்போ தான் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க, எடுத்த உடனே வந்து எல்லா பக்கம் வைக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு மெயினான வந்து ஏரியாவில் வந்து வச்சுட்டு க்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இது ஒரு பிராண்டை பில்ட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் நீங்கள் கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்காக வந்து பீப்புளை வர வைக்கணும். அப்படி தான் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஒன் டெஸ்டினேஷனுங்கிறத வந்து என்றைக்குமே வந்து மறந்துடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ மதன் கௌரி எடுத்துட்டிங்கன்னா ஃபைனலாக ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா யூடியூப்பில் வீடியோ போடுவார், அந்த லிங்க்கை வந்து இன்ஸ்டாகிராமில் போடுவார், ஸ்டோரியில் போடுவார். இல்லை மற்றவங்க யாரோ ஒருத்தவங்க சின்ன கிளிப்பாக எடுத்து அதை போட்டுட்டு இன்றைக்கி இந்த வீடியோ நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை வந்து அவர் ஷேர் பண்ணுவார். ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னென்னா அவருக்கு வந்து யூடியூப். ஸோ அந்த மாதிரி உங்கள் பிராண்டுக்கோட ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து எல்லா சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் பண்ணுறது எல்லாமே ஃபைனலாக அதுக்கு வர மாதிரியான பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் பிராண்டு சக்ஸஸ் ஆகும். வாழ்த்துக்கள் மக்களே. இன்றைக்கி நான் செம்ம டயர்டாக இருக்கேன், ஊர்லேருந்து வந்திருக்கேன். ட்ராவல் குப்பநாயக்கன்பட்டி டு கோயம்புத்தூர் இருக்கே, அது கோயம்புத்தூரில் நான் ஆக்சுவலாக கோயம்புத்தூரோட நார்த் சரவணம்பட்டியில் இருக்கேன். இங்கே வர்றதுக்குள்ளே எப்பப்பா
ஏன் இப்படி டயர்டாகுதுன்னு தெரியல. வயசாகிட்டே போகிறதுனாலலாம் எனக்கு சீரியஸாக ஐடியா இல்லை. லைஃப் தாறுமாறாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு போனாலே பல விதத்தில் வந்து அவங்க வந்து என்னை கொஸ்டின் பண்ணுறாங்க. அவங்க ஃபைனலாக மேரேஜுங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து நிற்கும்போது மட்டும் எனக்கு அது டோட்டலாகவே வேணாங்கிற ஒரு இதை வந்து நான் இருக்கேன். அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு ஏதோ சமாளித்து போயிட்டுருக்கேன், பார்ப்போம். அண்ட் வீடியோ யாரும் பெருசாக பார்க்கறதில்ல, வியூஸ் வரல. பட் இருந்தாலும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஹோப் நீங்கள் ஒருத்தங்க 2 பேர் பார்த்தாலும் எனக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் எனக்கு வந்து பிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டெக் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நாளையோட வந்து மெயினான டாபிக்ஸ் வந்து முடிஞ்சிடும். அந்த எஸ்இஓங்கிற டாபிக் வந்து ஒரு பெரிய டாபிக். அது நான் வந்து 1 by 1 வந்து நான் கவர் பண்ணுறேன். அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் இந்த மாதிரி ஒரே ஒரு நோட் பேட் வச்சுட்டெல்லாம் நான் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நான் ரியல் டைமில் பண்ணி காட்டி உங்களுக்கு வந்து அவுட்புட்டு காட்டுறேன். ஸோ அது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும், கொஞ்சம் விஷுவலாக வந்து இருக்கும். இந்த காலத்தில் என்னமோ பண்ணிட்டுருக்காங்க, நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணல. பட்டு நான் நான் சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்க கண்டென்ட் எல்லாமே வந்து ரியல் டைமில் ஒரு காலத்தில் நான் அப்ளை பண்ணது தான். இப்போவும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ அது ஒரு என்னோடது வந்து பிராண்டாக இருக்கான்னு கேட்டால் வந்து இல்லை. பட் ஆனால் lifelikeA.inங்கிறது ஒரு பிராண்ட் வந்து இருக்குது. சர்ச் பண்ணால் அது கண்டிப்பாக வந்து எல்லா பக்கமே வந்து ஈஸியாக கிடைக்கும். அந்த லெவலில் தான் இருக்குது. மதன்கே நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ஜஸ்ட் வந்து என்னென்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ஆக வாய்ப்பு இல்லை. என்னென்னா கண்டிப்பாக வின் ஆகும். பட்டு அது ஒரு டைம் எடுத்துக்கோங்கள, அதுக்கு முன்னாடி டைம் வரணும்ல. இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப வருஷம் கழித்து திரும்ப வந்து ஒரு கண்டினியூஸாக ஐ திங்க் 6th வீடியோ ரெகுலராக போட்டிருக்கேன்னா அது என் லைஃப்லேயே போட்டிருக்கேன்னு தெரியல. பட் இந்த டைம் போட்டுட்ருக்கேன். நீ அப்கமிங்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா லைஃப்பில் ஒரு கட்டத்தில் என்னையே வச்சுருக்க ஒரு விஷயமாக நான் வந்து இது பார்க்குறேன். அதனால தான் நான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் மக்களே. இன்ஸ்டாகிராமில் வந்து மதன்கேங்கிற ஒரு பேஜில் தான் நான் வந்து ஆக்டிவாக இருப்பேன். அங்கே எதுவும் இருந்தாலும் பிங் பண்ணுங்கள். சப்போஸ் மெசேஜ் ஆப்ஷன் வந்து எனேபிளாக இல்லை அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருக்குது நான் வந்து சொல்லுங்கள். நான் வந்து என்ன ஏதுன்னு வந்து பார்க்குறேன். எனக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறதுனால கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன், லேர்ன் பண்ணுறேன். அடுத்த லெவலுக்கு நம்ம க்ரோ ஆகும். பாய் மக்களே.